அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய தேவைகள் ஒரே அமர்விலேயே நிறைவேறணும், உடனடியாக என்னுடைய துவா கபுலாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஓதிய சில நேரங்களிலேயே உங்களுடைய துவா அல்லாஹு தாலாவிடம் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய ஹலாலான ஹாஜத் எதுவாக இருந்தாலும் இந்த ஹாஜத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா. முழு நம்பிக்கையோட அல்லாஹ் மேலே முழு ஈமானோட நீங்கள் ஓதணும். நீங்கள் ஓதுறது அல்லாஹுவை சார்ந்து அல்லாஹ்கிட்ட நாம் போயிருக்கேன், என்னுடைய தேவையை அல்லாஹு தாலா நிறைவேற்றுவான், நான் நீண்ட நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயத்த அல்லாஹு தாலா கிட்ட நான் முறையிட போகிறேன், அவன் மேலே முழு பாரத்தோட இறங்கிட்டேன், இனிமேல் அவன் எனக்கு கை கொடுப்பான், அந்த ரப் எனக்கு கை கொடுப்பான் அப்படின்ட்டு முழுசாக நம்ம மனதளவில் நம்ம மனசில் நம்பிக்கை வச்சு நம்ம ஓதுனா கண்டிப்பாக நம்ம என்ன ஓதுனாலும் நமக்கு கண்டிப்பாக நிறைவேறும். பெரிய பெரிய அமல்கள், பெரிய துவாக்கள், பெரிய சூறாக்கள் இதெல்லாம் ஓதி கூட நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றிக்க முடியும். சின்னதாக வேணும், எனக்கு அவ்வளோ பெருசு ஓத தெரியாது, எனக்கு சின்ன அமலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த 2 வார்த்தைகளை மட்டும் நீங்கள் இந்த எண்ணிக்கையில் ஒரே அமர்வில் ஓதி துவா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் துவாக்கள் கபுலாகும். ஏன்னா இது 2மே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று. அல்லாஹுடைய திருநாமம் நம்ம எதை ஓதி துவா கேட்டாலும் நிச்சயமாக கபுலாகும். அந்த அடிப்படையில் அல்லாஹுவே வாக்களித்திருக்கான், என்னுடைய அழகிய பெயர்கள் எனக்கு இருக்குது, அதில் நீங்கள் எதை ஓதி வேணாலும் என்ன அலையுங்க, என்னை கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக பதிலளிப்பேன் அப்படின்னு அல்லாஹு தாலாவே கூறியிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது நாம் இன்னைக்கு என்ன ஒரு அல்லாஹுடைய திருநாமம் ஓத போகிறோம் அப்படின்னா யா கபீரு முத்த ஆலி, யா கபீரு முத்த ஆலி. யா கபீர் அப்படின்னா மிக பெரியவன், அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் யா கபீர் அப்படிங்கிறதும் ஒரே அர்த்தம் தான். மிக பெரியவன் அல்லாஹு தான், மிக பெரியவன், அல்லாஹுவை தாண்டி வேற எதுவுமே இல்லை. முத்த ஆலி அப்படின்னா மிக உயர்வானவன், மிக உயர்வானவன். உயர்வானவன் யாரு அப்படின்னாலும் சரி இந்த ரப்பு மட்டும்தான். அந்த 2மே அவனை இந்த ரப்பை புகழக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. யா கபீரு முத்த ஆலி அப்படிங்கிறத நீங்கள் 773 முறை நீங்கள் பேசாமல் ஒரே அமர்வுலேயே நீங்கள் ஓதணும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஓதலாம். தொழுகைக்கு பின்னாடி ஓதி பார்க்குறதா இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம்தான். சில துவாக்கள் உடனடியாக கபுலாகக்கூடிய நேரங்கள் இருக்குது. தஹஜ்ஜுடைய நேரம், லுஹா தொழுகைங்கிறது சிறந்த நேரம். அதே மாதிரி ஃபர்து தொழுகைக்கு பின்னாடி, இல்லை நீங்கள் நோன்பு வச்சுட்டு நோன்பு திறக்கிற நேரத்தில், இந்த மாதிரி சிறந்த நேரங்கள் இருக்குல்ல, அந்த சிறந்த நேரங்களில் நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஓதலாம். இல்லை தனியாக அமர்ந்து பேசாமல் 773 முறை நீங்கள் இதை ஓதி அப்படியே அல்லாஹ்விடம் சஜிதால உங்களுடைய துவா என்னவோ, அந்த தேவை என்னவோ அது அல்லாஹ்விடம் அழுது துவா கேளுங்க. இன்ஷா அல்லா கண்டிப்பாக ஒரு சில நிமிடங்களிலேயே உங்களுடைய துவா என்னவோ, உங்களுடைய ஹாஜத் எதுவாக வேணாலும் இருக்கலாம், இந்த ஹாஜத்தை உடனடியாக நிறைவேற்றி தர அற்புதமான ஒரு சின்ன ஒரு அல்லாஹுடைய திருநாமங்களை மட்டும் நம்ம ஓதி துவா கேட்க போகிறோம். இன்ஷா அல்லா நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் 2மே அல்லாஹுவை புகழக்கூடிய அல்லாஹுடைய அழகிய பெயர்களாக இருக்க இந்த திருநாமங்களை நாம் ஓதி ஒரே இருப்பிலேயே நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் இதுவாக கபுலாக அல்லாஹு தாலா உதவி செய்வோம் இன்ஷா அல்லா. முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். நல்ல விதமான மாற்றத்தை விரைவிலேயே உங்களால் உணர முடியும். எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓதினீங்களோ இந்த விஷயத்த உடனடியாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவோம். 2மே அல்லாஹை புகழ்ந்து நாம் ஓதுவோம். அந்த புகழ்ந்து அல்லாஹ் நம்ம எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அல்லாஹை புகழ்ந்து நம்ம கேட்கும் போது அல்லாஹ் தாலா நம்மளுடைய தேவையை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் இன்ஷா அல்லா. ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.